வெல்கம் பேக் டு அன்ஃபோல்டிங் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கோவோட F5 5G பற்றி. போக்கோவோட எஃப் சீரீஸ் எப்போவுமே ரொம்ப அமேசிங்காக இருந்திருக்கு. எஸ்பெஷலி அவங்களோட போக்கோ F1 வரும்போது ஒரு லெஜெண்டரி ஃபோனாக அது அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அரௌண்ட் 20,000 ருபீஸ்க்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸோட ஃபோன் கொடுத்து பயங்கரமாக அசத்துனாங்க. பட் இப்போ போக்கோ F5ஓட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா போக்கோ F1ஐயே திருப்பி எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. 30,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் என்னெல்லாம் கொடுக்குது, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு கரெக்டாக பிரித்து பார்த்துருவோம். செக்மெண்ட் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்டதாக உள்ளதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் Snapdragon 7+ Gen 2. ஓகே, குவால்காமோட நேமிங் வந்து ரொம்ப வியர்டாக போயிட்டுருக்குன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். 8 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நேம் பத்தாமல் 8 Gen 1, 8+ Gen 1 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. இந்த 7 Gen 1, 7+ Gen 1, 7 Gen 2 எல்லாம் எப்போ வந்துச்சு, யாரை யூஸ் பண்ணானே தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனாகவே நமக்கு இந்த 7+ Gen 2ன்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நேமிங் கன்ஃபியூஷன்ஸ் சைட் நம்ம நேராக பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஒரு பீஸ்ட். 8 சீரீஸில் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை இதால் நமக்கு கொடுக்க முடியுது. இதோட கிளைம்ட் AnTuTu ஸ்கோராக என்ன சொல்கிறாங்கன்னா 969,903. அதாவது 9 லட்சத்தை தாண்டி AnTuTu ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஒரு 7 சீரீஸ் ப்ராசஸர்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அண்ட் இட் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ஸ் நிறையா AnTuTu டெஸ்ட் அண்ட் த்ராட்லிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பெருசாக ஹீட்டும் ஆக மாட்டேங்குது. அட் த சேம் டைம் ஒரு 8 Gen 1லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸை இது இன்னும் கூலாக இன்னும் பெட்டராக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கூலாக பெட்டராக கொடுக்குறது வந்து எப்படி அது வந்து 8 Gen 1, 8+ Gen 1லாம் விட இது நல்லா பண்ணுது அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ். எஸ், பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது நம்ம இதை பற்றியும் பேசணும். இதை பற்றி நான் நிறையா முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேங்க. நீங்கள் ரொம்ப நாள் அன்ஃபோல்டிங் டெக் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 nm 5 nmன்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே உள்ள இந்த டிரான்சிஸ்டரோட சைஸ் அது குட்டியாக உங்களால் நிறையா டிரான்சிஸ்டர்ஸை உள்ளே போட முடியும். நிறையா போட்டால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அட் அ ஸ்லோ, எப்படி சொல்கிறது, கம்மியாக பவர் எடுத்துக்கிட்டு நிறையா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக 2 கம்பெனி தான் இருக்காங்க, TSMC, சாம்சங். பொதுவாக எப்போவுமே இதை மொக்கையாக தான் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் எப்போவுமே அவ்வளோ ஆன் பாராக இருக்காது. ஹீட் கொஞ்சம் நிறையா ஜென்ரேட் ஆகும், பவர் கொஞ்சம் ஜென்ரலாக அதிகமாக கன்சியூம் பண்ணும். இந்த TSMCன்ற பிராண்டு வந்து அவங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிராண்ட். அவங்கள்ட்ட எப்போ குவால்காம் வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாலும் அவங்க சிப்பு ஃபெயில் ஆனதே கிடையாது. இன்ஃபேக்ட் 8 Gen 1லாம் வந்து சாம்சங் பண்ணது அது ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்த சிப்பே கிடையாது. ஸோ கம்மிங் பேக் டு வாட் திஸ் ஃபோன் ஹேஸ், இதில் TSMC ப்ராசஸில் ஃபேப்ரிகேட் பண்ண 4 nm டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது இந்த சிப்பில். அண்ட் இதில் உள்ள CPU அண்ட் GPU ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே Snapdragon 8+ Gen 1 சீரீஸ்க்கு ரொம்ப சிமிலராகவே பண்ணியிருக்காங்க. அதான் பேசிக்காக த ஒன்லி டிஃப்ரென்சஸ் இது வந்து 5 nm இல்லை 4 nm ப்ளஸ் இது சாம்சங்கில் TSMC தேவ் மேட் இட் ஜஸ்ட் பெட்டர். ஸோ இது மட்டும் பார்த்தாதுன்னு கூலிங்காக அண்ட் அதர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கூலிங்க்கு ஒரு 3725 mm² வேப்பர் சேம்பர் வச்சுருக்காங்களாம், விச் இஸ் குவைட் லார்ஜ் கன்சிடரிங் அதர் ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸில் இருக்கிறதுக்கு விட. அண்ட் பத்தாததுக்கு இந்த கேமிங் மோட்ஸ் எல்லாம் சிலது கொடுத்துருக்காங்க, விச் வில் எப்படி சொல்கிறது, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஆப்டிமிஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பற்றியே பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த ஃபோனில் மற்ற ஃபேக்டர்ஸ் பற்றி சீக்கிரம் பார்த்துருவோம். பிகாஸ் எக்ஸைட்டிங்காக இன்னும் நிறையா இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டேரெக்டாகவே அந்த ஃபேக்டருக்கு வேணால் போயிடலாம். அது வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயில் ரொம்ப புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. நிறையா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், அதாவது 50,000-60,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோன்ஸில் கூட இன்றைக்கி தேதிக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிதுன்னு எனக்கு இன்னும் புரியல. அதாவது இந்த ஃபோனில் டிப்பிக்கலாக அந்த டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 6.67 இன்ச்க்கான 1080p AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட்லாம் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பீக் பிரைட்னஸ் வந்து 1000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது. கிளாஸ்க்கு வந்து Gorilla Glass 5 போயிருக்காங்க. எல்லாம் ஓகே. பட் இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன்ற தாண்டி அது எத்தனை பிட் டிஸ்பிளேன்றது ஒரு ரீசெண்டாக ஒரு நல்ல டாப்பிக்காக போயிட்டுருக்கு தெரியுமா. இப்போ அதாவது 8 பிட்லேருந்து 10 பிட் டிஸ்பிளேஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கம்மி ப்ரைஸில் 10 பிட் டிஸ்பிளே கொடுத்தது வந்து MI தான் ஃபஸ்ட்டு. இந்த ஷாமி போக்கோ ஃபோன்ஸ்லாம் இவங்க தான் ஜாஸ்தியாக அந்த 10 பிட் டிஸ்பிளே கொடுத்தாங்க. எனக்கே ஞாபகம் இருக்குது, நான் ரீசெண்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நான் மறுபடியும் பண்ணுறேன். 8 பிட் டிஸ்பிளேனா
64 to 68 மில்லியன் கலர்ஸ் அதால் காட்ட முடியும். 10 பிட் டிஸ்பிளேனா 6 பில்லியன் கலர்ஸ், அதாவது 8 மடங்கு ஜாஸ்தியான கலர் அதால் காட்ட முடியும். பட் 12 பிட் டிஸ்பிளேன்றது 68 பில்லியன் கலர்ஸ், அதாவது 64 மில்லியன்லேருந்து 6 பில்லியன் எங்கே இருக்குது அதுவே பெருசு. 6 பில்லியன்லேருந்து 68 பில்லியனுக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த ஃபோன் கலர் என்ன கண்ணாப்பினான்னு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 8 பிட்லேருந்து 10 பிட்டுக்கே அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. பட் இது இன்னும் அக்யூரேட்டாக கலர்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளேக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதால் அதை ரீஜென்ரேட் பண்ண முடியும். அந்த சின்ன சின்ன கலர் வேரியேஷன்ஸை கூட இதால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்ணுக்கு அவ்வளோவா தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் ஆன் பேப்பர் ஒரு ஸ்பெக்டாகுலரான விஷயம் தான். கூடிய சீக்கிரம் இதனால் எல்லா ஃபோன்ஸ்லேயும் சீக்கிரம் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் a குட் மூவ் பை போக்கோ. அண்ட் இதில் ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம், இது கண்டிப்பாக ஒரு ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளேன்னு கிளியராக தெரியுது. இந்த ஃபோனில் பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னாக வச்சுருக்காங்க. அண்ட் மோர் தேன் தட், இந்த கீழே உள்ள பெசல் இருக்கும் பார்த்தீங்களா, சின், அது வந்து ஜஸ்ட் 2.2 மில்லிமீட்டர், அதாவது சைடுக்கு பேரலாக கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயன்றது ரொம்ப காஸ்ட்லியான சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ஸ் இல்லை ஐஃபோன்ஸில் மட்டுமே ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக இருந்ததை ஒரு 30,000க்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனில் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த ஃபோனோட நல்ல விஷயங்கள் ரெண்டை நம்ம பார்த்துட்டோம். வேறு ஏதாவது மிஸ்லேனியஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீட்டான விஷயங்களை பற்றி இப்போ பேசிவிட்டு அப்புறமா எனக்கு அவ்வளோவா நல்ல விஷயமா படலை அப்படின்றத பற்றி பேசுவோம். அதாவது இந்த ஃபோனோட பேட்ரி அண்ட் சார்ஜிங்கை பற்றி வேணால் பார்த்துருவோம். பேட்ரி ஒரு 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நீட்டான நம்பர். இட்ஸ் குவைட் பிக் ஆக்சுவலி. இந்த 6000 7000 சாம்சங் நம்பர்ஸ் அளவுக்கு பெரிய பேட்ரி இல்லைனாலும் 5000 இஸ் குவைட் பிக். அண்ட் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு மேலேயே உங்களுக்கு தாங்கும் வித் நார்மல் யூஸ். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 67 வாட் ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்டு பார்த்தீங்கன்னா 0 to 100 46 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் குவால்கம் குவிக் சார்ஜ் 4 டெக்னாலஜி அண்ட் பவர் டெலிவரி PD ஸ்டாண்டர்ட் 3 PD3 சார்ஜர்ஸும் இதில் போடலாம். மற்றபடி மிஸ்லேனியஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 24 பிட்கான ஹை குவாலிட்டி ஆடியோ சப்போர்ட் இருக்குது ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக அப்படின்றதையும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கே சொதப்பியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கேமரா செக்ஷன். ஸோ 30,000 ருபீஸ்க்கு இன்றைக்கி திருப்பி ஸ்மார்ட் ஃபோன் கேமரா எல்லாம் பட்டே கிளப்பிட்டு இருக்குது. அந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லாமே Pixel 6, 7 கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. பட் தென் ஆஃபர் கிஃபர்னு போட்டு அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா கூட அது நத்திங் ஃபோன் அண்ட் மோட்டரோலாவில் அந்த ப்ரைஸில் வாட் எவர் தேர் ஆஃபரிங் எல்லா ஃபோன்ஸுமே அவங்களால சாஃப்ட்வேரில் கூட சொதப்பினாலும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டரோலா மாதிரி பிராண்ட்ஸ் ஹார்ட்வேர் வைஸ் ரொம்ப தரமாக கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸில் ரொம்பவே லார்ஜ் சென்சார்ஸ் கொடுத்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் Poco F5 வந்து இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே பேசிக்காக உள்ள 2 விஷயத்தில் ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க போல். கேமராவில் பயங்கரமாக சீப் அவுட் பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரியுது. மெயினாக ப்ரைமரி கேமராவுக்கு ஒரு 64 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆம்னிவிஷன் OV64B சென்சர், அதாவது இந்த Poco F3லலாம் வந்துச்சுல அதே கேமரா. இது நடுவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, அவ்வளோவா ஒரு நல்ல கேமரா கிடையாது. இந்த ப்ராசஸரில் உள்ள இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ இந்த மொக்க கேமரா வச்சும் this can take quite cool pictures. பட் இந்த ப்ரைஸில் உள்ள மற்ற ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக மேட்சப் பண்ணாதுன்றது தான் உண்மை. ஃபோட்டோஸில் கூட ஏஐலாம் வச்சு கொஞ்சம் சமாளிச்சிடலாம். பட் வீடியோஸில் கண்டிப்பாக இந்த சென்சார் வந்து இது ரொம்ப கேவலமான சென்சார் நான் சொல்ல. இந்த ப்ரைஸில் கிடைக்கிற மற்ற எல்லா ஃபோன்ஸுமே இதை விட பெட்டரான ஒரு கேமரா தான் மோஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த பிரைமரி சென்சார் இஸ் நாட் அ கிரேட் டீல் அட் திஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் வைட் ஆங்கிளுக்கு ஒரு 8 MP சோனி IMX 355 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஓகே. வைட் ஆங்கிள் எல்லோரும் எதர் 8 இல்லை 13 MP தான் தந்துட்டு இருக்காங்க. நத்திங் மாஸ் பண்ணியிருக்காங்க 50 MP வைட் ஆங்கிள் கொடுத்து. பட் தட்ஸ் ஓகே. 8 MP வந்து மெஜாரிட்டி இன்றைக்கி தேதிக்கு 50,000 ஃப்ளாக்ஷிப்ஸ் கூட நிறைய பேர் இப்படி தான் சமாளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம குறை சொல்லக்கூடாது, அது ஃபைன். அண்ட் தேவையில்லாததுக்கு ஒரு 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் தென் இந்த போக்கோ எம்ஐலாம் கொடுக்குற மேக்ரோ சென்சார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆக்சுவலாக நல்லா வேலை பார்க்கும். இந்த ஃபோன்லேயும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் அது ஒரு 2 MP சென்சார், அது எவ்வளோ நல்லா இருக்குன்றது கேள்விக்குறி தான். அதுக்கு நீங்கள் மெயின் சென்சாரில் 2x ஜூம் போட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஜூம், இந்த ஃபோனில் ஒரு மிஸ்லீடிங் மார்க்கெட்டிங் இருக்குது. அதையும் நான் நெகட்டிவாக தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஃபோனோட ஃப்ளிப்கார்ட் பேஜை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட் பேஜாக இருக்கட்டும், இவங்க அட்வர்டைஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2x லாஸ்லெஸ் ஜூம், 2x லாஸ்லெஸ் ஜூம் அப்படின்ற சொல்லிட்டு ஜூம் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் நிறைய ஃபோன்ஸ் ரொம்ப காலமாகவே இந்த 2x இல்லைனா 3x டெலிஃபோட்டோ கேமரா அங்கங்கே சில விவோ ஃபோன்ஸு 1-2 MI ஃபோன்ஸை கூட கொடுத்துருக்காங்க.
ஸோ டக்குன்னு எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அடடா இங்கே பாரு ப்ராசஸர்லேயும் பட்டை கிளப்பியிருக்கான், டிஸ்பிளேயும் சூப்பராக கொடுத்துருக்கான், பேட்டரியும் இட்ஸ் குவைட் கூல், கேமரா ஓகேவாக இருந்தாலும் டெலிஃபோட்டோலாம் கொடுத்துருக்கானேப்பா அப்படின்னு நானே ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேன். ஆனால் டெலிஃபோட்டோலாம் கிடையாது. அதாவது எல்லா ஃபோன்லேயும் ப்ரைமரி கேமராவே நீங்கள் உடையாமல் ஜூம் பண்ணணுன்னா ஒரு 2x வரைக்கும் பண்ணலாமா? கரெக்டாக ஒரு 2x வரைக்கும் பண்ணிங்கன்னா பெருசாக ஒன்றும் உடையாது. அப்படியே உடஞ்சாலும் இப்போ வர ஃபோன்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு சரி பண்ணிடுறாங்க, ஏஐ வச்சு சரி பண்ணிடுறாங்க. ஸோ இதாலே அதெல்லாம் முடியும். இந்த ப்ரைஸில் எந்த ஃபோனாலேயும் அதெல்லாம் முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் 2.5x 3x வரைக்கும் கூட போகலாம் வெறும் டெலிஃபோட்டோலாம் இல்லாமலே. அதை போய் ஒரு ஃபீச்சராக 2x லாஸ்லெஸ் இன்சென்சார் ஜூம்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் நாட் ரியலி கூல். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன், யாரும் ஏமாந்துட வேணும். இதுக்கு தனி டெலிஃபோட்டோலாம் இல்லை, இருக்கிற சும்மா 2x ஜூம் பண்ணுறதா அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, நத்திங் மோர். அண்ட் இந்த ஃபோனில் நோட்டபுளாக ஒரு விஷயம் என்னென்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக ஹார்ட்வேர்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்னா இன்னும் என்னென்னு தெரியாத யாராக இருக்கீங்கன்னா, நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஃபோனை ஆட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபோனை ஆட்டுற டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஃபோனில் உள்ள லென்ஸ் ஆடும். ஸோ தட் ஃபைனலாக வர வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். செல்ஃபிக்கு ஒரு 16 MP சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 MP சாம்சங், சோனி IMX 471 ரெண்டுமே ரொம்ப ஒரே மாதிரி சென்சார். எம்ஐயும் ரியல்மி, OnePlus இவங்கெல்லாம் போட்டு இதை திருப்பி எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் ஒரு டெக் என்தூசியாஸ்டாக இருந்தால் உங்களுக்கே தெரியும். இது ஒரு டீசெண்டான சென்சார், நாட் ரியலி கிரேட். இந்த 4K 60 FPS வீடியோலாம் அதில் வேலை பார்க்காது, பட் ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா நீட்டாக எடுத்துரும். அது வரைக்கும் இட்ஸ் ரிலையபிள் சென்சார், நாட் கிரேட். ஸோ இப்போ இந்த கேமரா பற்றி சொல்லும் போது நான் மறுபடியும் இந்த நாட் கிரேட்டுன்றதை சொல்கிறத பார்த்துக்கிறது. ஏன்னா நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டில் கேமராஸ் ஹேவ் பிகம் கிரேட். மற்ற பிராண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்குது. பட் ஐ டோன்ட் பிளேம் இட் ஆன் த பிராண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ பேலன்ஸ். அதாவது இப்போ நான் கடைசியாக சொல்ல வர பாயிண்ட்டே அதுதான். உங்கள் 30,000 பட்ஜெட் இருந்துச்சுன்னா இந்த நத்திங் ஃபோனு, இந்த ஸ்னாப்ட்ராகன் 778G உள்ள ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போக்கோ F5 விட அதில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அதில் நீங்கள் எவ்வளோ இழக்க போகிறீங்கன்றது எனக்கு ப்ராக்டிக்கலாக படலை. இப்போ நான் இந்த பட்ஜெட்டில் ஃபோன் எடுக்கிறேன்னா நான் போக்கோ F5 எடுப்பேனா அப்படின்னு கேட்டால் எடுக்க மாட்டேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது வந்து நீங்கள் வேர்டிக்டாக வேணால் வச்சுக்கோங்க. எப்படின்னா எனக்கு வந்து ஐ நீட் அ பேலன்ஸ்டு ஃபோன். ஸோ 30,000 நான் கொடுக்குறேன்னா நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்க போகிறதில்ல. இது ஒரு அப்பர் மிட் செக்மெண்ட் ஃபோன் வச்சுக்கலாமா? ஸோ இந்த செக்மெண்ட்டில் எனக்கு வந்து ஐ நீட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் நான் கேம்ஸ் என்ன பண்ணாலும் எனக்கு பெருசாக எதுவும் லேக் எதுவும் இருக்கக்கூடாது, கிராஃபிக் பாட்டில் நெக் எதுவும் ஆகிடக்கூடாது, பட் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆனால் போதும். டே டு டே ஆப்ஸ் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்போ இந்த காலத்து ஃபோன்ஸ்லாம் இந்த ஹேங் ஆகிற ப்ராப்ளம்லாம் வரதில்லை. ஸோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு நீட்டாக இருந்தால் போதும். மற்றபடி எனக்கு கேமரா வாட் எவர் ஐ கேன் கெட் பெஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டில் எனக்கு கிடைக்காதா இருந்தால் எனக்கு அது ரொம்பவே முக்கியம். அட் த சேம் டைம் எனக்கு டிஸ்பிளேவும் கொஞ்சம் முக்கியம். இந்த மற்ற ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே, கேமரா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூணுத்தோட ஒரு ப்ராப்பர் பேலன்ஸாக தான் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் தட் இஸ் ஐடியல் ஃபார் மெனி பீப்புள். என்னை மாதிரி நிறையா பேருக்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா இருக்க ஃபோனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த காலத்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுச்சு. அதுதான் என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் பெட்டர் டிஸ்பிளே, பெட்டர் கேமராஸ் இருக்க ஃபோன் பக்கமாக போகிறது இட்ஸ் அ வைசர் சாய்ஸ். பட் நீங்கள் ஒரு ஹார்ட்கோர் கேமர், எனக்கு இந்த ப்ரைஸில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா போக்கோ F5 மாதிரி ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸில் இவங்க நிறையா செலவு பண்ணிட்டாங்க, ஃபோனை 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணணும். ஸோ எங்கேயாவது காஸ்ட்டை கட் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக கேமராவில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேமராலாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும், டிஸ்பிளே வேணும் அப்படின்னா பேட்டரி சார்ஜிங் கூட இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்குது. அப்படிங்கும்போது போக்கோ F5 இஸ் ரியலி அ கிரேட் சாய்ஸ். ஸோ இப்போ நான் யாருக்கு இந்த ஃபோன், யாருக்கு இந்த பட்ஜெட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸுன்ற ஃபைனல் வேர்டிக்டையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். நாங்கள் அன்ஃபோல்டிங் டெக்கில் வி ஸ்டில் ஹேவன் க்ரோன் டு அ லெவல் வேர் வி கேன் கெட் அவர் ஃபோன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் யூஸ் இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். எங்களுக்கு ஃபோன்ஸ் பற்றி வி ஆர் குவைட் என்தூசியாஸ்டிக் அபவுட் இட். ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணி பல இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ உங்கள் ஃபோனை ஃபைனலாக வாங்குறதுக்கு முன்னாடி do watch some actual in-depth reviews and get some knowledge from that. உங்கள் சப்போர்ட்டோட கூடிய சீக்கிரம் நாங்களே அதை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவோம் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நாளுக்கு அன்ஃபோல்டிங் டெக்கில் ஒரு பெரிய பிரேக் விட்டு வரணும். 4 months மேலே பிரேக் விட்டுட்டோம். பிகாஸ் சேனல் வந்து ஓனர்ஷிப் மாறிச்சு, கொஞ்சம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஐ திங்க் வில் பி பேக் ஆன் த ரைட் ட்ராக். கடைசி 3 வீடியோவாக அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். இனிமேல் வில் மேக் ஷுர் தட் வில் பி ஆன் ட்ராக்.
அதுக்கு உங்கள் சப்போர்ட், எக்ஸிஸ்டிங் சப்போர்ட்டர்ஸோட சப்போர்ட் வேணும். ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு வீடியோ போகிறதுனால யூடியூப் மாமா வந்து எங்களை பேக்லேயே உதப்பார். கொஞ்ச நாள் எங்கள் வீடியோலாம் பெருசாக ரெக்கமெண்ட் ஆக விடாமல் எதாவது பண்ணுவார். சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் தான் அதெல்லாம் காப்பாற்றணும். ஸோ இதோட நான் இந்த ரெக்வஸ்ட்லாம் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ பேக் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்து வந்து போக்கோலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபோனோட ரிவ்யூ ஒரு வீடியோ விடலான் இருக்கோம். அது என்ன ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.